ரிஷி, சத்யம் டிவி பிக் போக்கஸிலே நாம் பார்த்து கொண்டிருப்பது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்றால் இந்தியாவிற்கே வழிகாட்டியது தமிழகத்தில் உள்ள என்ஜினியரிங் கல்லூரிகள் என்று கூறலாம். அண்ணா பல்கலைக்கழகம் சர்வதேச புகழ் பெற்றது. ஆனால் தற்போது அந்த என்ஜினியரிங் படிப்புக்கு என்ன ஆட்சி என்று கேட்கும் அளவுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட என்ஜினியரிங் கல்லூரிகள் என்பதுதான் தற்போது அதிர்ச்சியான ஒரு தகவலாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருந்தால் 500க்கும் மேற்பட்ட என்ஜினியரிங் கல்லூரிகள் இருந்தன. பிறகு படிப்படியாக பல கல்லூரிகள் மூடப்பட்டு தற்போது 422 கல்லூரிகளிலே மாணவர் சேர்க்கை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 சுற்று கவுன்சிலிங் முடிந்துவிட்டது. 3வது சுற்று கவுன்சிலிங் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்திலே நமக்கு கிடைத்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியாக இருக்கிறது. 422 கல்லூரிகளில் 23 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை. ஒரு அனுமதி கூட அங்கு நடைபெறவில்லை. 0% அட்மிஷன் தான் நடைபெற்றிருக்கிறது. 167 கல்லூரிகளில் வெறும் 10% குறைவாகத்தான் மாணவர் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது. அதாவது 1 மாணவர், 2 மாணவர், 4 மாணவர் என 10% குறைவான மாணவர்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் 167 கல்லூரிகள். எனவே மொத்தமாக பார்க்கும் பொழுது 190 கல்லூரிகளிலே 10% குறைவான மாணவர் சேர்க்கை என்பது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 3வது சுற்று தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது முடிந்த பிறகு மொத்தமாக இடங்கள் என்று பார்த்தால் 1,81,436 இடங்கள் இருக்கின்றன. ஆனால் இதுவரை வெறும் 74,658 இடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு இதே நேரத்திலே 79,896 இடங்கள் இருந்தன. கிட்டத்தட்ட 5,000 இடங்களுக்கு மேல் குறைவாக இந்த முறை இருக்கிறது. இது தொடர்ந்து தற்போதைய நிலையே சென்று கொண்டிருந்தால் இந்த பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் 3 கவுன்சிலிங் சுற்று முடிந்த பிறகு 40,000 முதல் 50,000 இடங்கள் காலியாக இருக்கும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த முறையும் வழக்கம் போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆகிய 2 படிப்புகளுக்கு தான் அதிக மவுஸ் இருக்கிறது. இது தொடர்பாக பிரபல உயர்கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தியிடம் நாம் பேசிய போது ஐடி செக்டரில், ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்டிருக்கும் ஸ்லோ டவுன், அந்த மந்தமான நிலை, அந்த மந்தமான போக்கு, அதே போன்று பல கல்லூரிகள் இன்னும் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்கள் கல்லூரிகளை தயார்படுத்தாதது, உள்கட்டமைப்பு வசதிகளை அதிக அளவு ஏற்படுத்தாது போன்றவை காரணங்களாக இருக்கலாம். அதே போன்று நகர்ப்புற கல்லூரிகளில் அதிக அளவு மாணவர் சேர்க்கை இருக்கிறது. கிராமப்புற கல்லூரிகளில் கடுமையான சரிவு ஏற்பட்டிருக்கிறது மாணவர் சேர்க்கையிலே என்ற புள்ளி விவரங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டார். ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது உள்கட்டமைப்பு குறைவாக இருப்பது, கல்வி கற்றுத்தரும் பேராசிரியர்கள் போதிய அளவு இல்லாமல் இருப்பது, பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு தங்களை எக்யூப் செய்து கொள்ளாத கல்லூரிகள் தான் இது போன்ற மிக மோசமான மாணவர் சேர்க்கை நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பொறியியல் கல்லூரிகளிலே தமிழ்நாட்டிற்கே வழிகாட்டியது தமிழ்நாடு என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அத்தகைய தமிழ்நாட்டே தற்போது பொறியியல் கல்லூரிகளே டல் அடித்துக் கொண்டிருக்கின்றன. சில கல்லூரிகள் அடித்துக் கொண்டிருக்கா என்பதெல்லாம் உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. எனவே உடனடியாக உயர்கல்வித்துறை, தமிழகத்தின் உயர்கல்வித்துறை உரிய நடவடிக்கைகளை எடுத்து கல்லூரிகளில் பொறியியல் உள்கட்டமைப்பு வசதி, பேராசிரியர்கள் நிரப்பப்பட வேண்டும். அதே போன்று பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கல்லூரியும் தயாராக வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய சரிவு என்ஜினியரிங் படிப்பிலே தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதிர்ச்சி அபாயம் இருக்கிறது என்று உயர்கல்வி ஆலோசகர் பலரும் குறிப்பிடுகிறார்கள். தமிழக அரசு உடனடியாக இதற்கு கவனம் செலுத்துமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. நமது சத்யம் டிவியின் பிக் போக்கஸ் மூலமாக இதை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்றுதான் கூற வேண்டும். ரித்தி.